ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 20-30 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்குறாங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதங்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லாவும் வதங்கியும் வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் புளி சேர்த்துருக்குறேங்க. புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே நான் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. கல் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே 6 பூண்டு பல் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இடையில தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கார வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எல்லாமே அந்த பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ தாளிப்பு எல்லாமே சேர்த்துட்டு ரெடியாக இருக்குதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.